கஞ்சா பொண்ணு மசாஜ் கிசாஜ் எல்லாமே அங்கே இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஹோட்டல் இருக்கு வா வா இருந்துச்சு. ஜெய்ஸ் இங்கே பாருங்க, ஃபீட் சிட்டின்ட்டு ஒரு ஏரியாவே வச்சிருக்கானுங்க. லைட்டிங்க சொன்னேன், வேற எதாவது நினச்சிக்க பாருங்க. எல்லாமே கஞ்சா இருப்பாங்க. ஏதோ பிங் பாங் ஷோன்னு கையில் வச்சுருக்காங்க, ஏதோ அம்மனக்குட்டி ஷோன்னு நினைக்கிறேன். ஹாய் கைஸ், ஐம் தேவ். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம தாய்லாண்டில் பேங்காக்கில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹாப்பனிங்கான ஸ்ட்ரீட்டுங்க. வேறு லெவலில் இருக்கும். இந்த தெரு ஃபுல்லாக கலன்னு இருக்கும். என்னடா இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்காத விஷயமே இல்லை. அந்த தெருவோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கவுசான் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே கிடைக்குங்க. ஃபுல்லாக பார்ட்டி ஹாப்பனிங்கு, பப்பு கிப்பு அங்கே கிடைக்காத விஷயமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் இருக்குது. எந்த அளவுக்குன்னா, கஞ்சா பொண்ணு மசாஜ் கிசாஜ் எல்லாமே அங்கே இருக்குது. அந்த தெருவை போய் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நல்லா எக்ஸாட்டிக் ஃபுட்ஸு, ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்குது. நம்ம போயிட்டு பார்ப்போம் என்னென்னலாம் அங்கே பண்ண முடியும்னுட்டு. கொஞ்சம் உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இருக்கிற இதை. ஸோ ஏன்னா இந்தியாவில் இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் என்ஜாய். ரைஸ், இதுதான் இந்த தெருவோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் டைம் ஆக கடை கொஞ்சம்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு சில கடைலாம் இப்போ தான் திறக்க ஆரம்பிப்பாங்க இந்த சைடில். ரைஸ் இங்கே பாருங்கள், சொன்னல எக்ஸாட்டிக் ஃபுட்ஸுன்ட்டு. இங்கே பாருங்கள், முதல்ல கறிலாம் இருக்குது. சாரி. ஸோ ஆக்சுவலாக அதில் நின்று ஃபோட்டோ பிடிக்கணுன்னா 10 பாத்து. ஸோ முதல்ல கறி இங்கே வேண்டாம், பட்டாயில் போய் சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், பனானா இது 60 பாத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இது மாதிரி நம்ம ஊரில் புரோட்டா போடுவோம்ல, இந்த புரோட்டாவில் வாழைப்பழத்தை போட்டு முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட் அது இது. ஸோ இங்கெல்லாம் வந்து மசாஜ் இது 1/2 மணி நேரத்துக்கு தாய் மசாஜ் வந்து 180 பாத்து. ஸோ 180 பாத்துனா ஒரு 400 ரூபாக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். 1/2 மணி நேரத்துக்கு. 1 மணி நேரத்துக்குனா வேறு ரேட்டு. ஸோ இங்கெல்லாம் வந்து மசாஜ் ஃபுல்லாக. இந்த சைடில் இருந்து போயிட்டு இன்னும் ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே போய் அந்த ரோட்டுக்கு போகணும். ஸோ இது இருக்கிறதுல அமைதியாக இருக்குது இந்த ரோடு. அந்த ரோடு வந்து இன்னும் காதை கிழிக்கும். ஹலோ, சரியாக இருக்காங்க. கேமராவை காட்டினாலே எல்லோரும் ஒரு ஹாயை காட்டி ஸ்மைலை போட்டுடுறாங்க. ஆக்சுவலாக வந்ததுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கிளியர் ஆன மாதிரி இருக்குது. ஜாலியாக போய்ட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சொவினியர் விற்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து 40 பாத்து, அந்த குட்டியாக இருக்கும்ல. நானும் அந்த சொவினியர்லாம் வாங்கணும். ஸோ எங்கே பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கேஷ் மாற்றணும் டாலர்லேருந்து பாத்தா. நான் வச்சுருக்க பாத்து வந்து இங்கே பத்தாது. கண்டிப்பாக இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பத்தாது. ஹலோ கைஸ், இங்கே வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அந்த இது கவர் போட்டு தருவாங்க 100 பாத்து. ஸோ ஆக்சுவலாக இது வரைக்கும் பாருங்கள், இது போல் ஒரு சிம்பிள் வச்சு போட்டு தருவாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரீ ஸ்டைல். ஆக்சுவலாக ஏதோ இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து டேரெக்டாக கவுசான் ரோட் போகிறேன். இதெல்லாம் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். நான் வந்ததுலேருந்து பெருசாக இந்தியன் ஃபுட்டே சாப்பிடல. பிகாஸ் இங்கே நமக்கு ஃபுட்டு அந்தளவுக்கு செட் ஆகிடுச்சு கொஞ்சம். நல்லா சத்தத்தை போட்டு கிழிக்கிறானு பாருங்க.
10 பாத் கேட்டான். அதை வந்து எம் வந்து 200 பாத்து, எம்னா மீடியம் சைஸு, எல்லு வந்து 250 பாத்து. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் தரேன், நான் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். டேய் சாப்பிட மாட்டேன்டா இப்போ நான் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க 20 பாத் கம்மியாக கொடுங்க, 180 பாத் கொடுங்கண்ணா. இல்லைடா வேணாண்டா எப்போ எனக்கு இப்போதைக்கு நைட்டு போய் நான் வேலையோட படுக்கணும் அப்படின்னு. சரி சரி அப்படின்னுட்டேன். Yeah, you? I know, I'm from Myanmar. Myanmar? Yeah. Oh, Burma? Yeah. Oh, okay. Video? Yes. I song Hindi. Hindi? You sing? Yeah. Sing. பையன் ஹிந்தி பாட்டு பாடுறான். நான் மியான்மரா பையன். मैं जहाँ रहूँ मैं कहीं भी हूँ तेरी याद साथ है. நைஸ் நைஸ். ஏன்ட்ட பாடுவேன்னு தெரியலைங்க, நான் தமிழ் தான் பேசுவேன், அவனுக்கு ஹிந்தி தெரியாதுன்ட்டு அவனுக்கு தெரியல. ஓகே. அந்த பையன் நல்லா புகையை போட்டுட்டு கஞ்சா அடிச்சுட்டு என்கிட்ட வந்து இந்தியாவா நான் பாட்டு பாடுறேன், ஹிந்தி பாட்டு பாடுறேன்னா பாடுறான்னு பாடினேன், நல்லா தான் பாடினான். பட் எனக்கு புரியாதுல்ல, ஒரு பாட்டு மட்டும் லாஸ்ட்டாக அம்மன் பாடிட்டே இருக்காங்க, விடவே இல்லைண்ணே. டேய் நான் ஏதோ போடுறேன்டா பார்த்துக்கிடாண்ணா. சரி சரி ஓகே ஓகே அப்படின்றான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. ஜெய்ஸ் இங்கே பாருங்க, வீடு சிட்டின்ட்டு ஒரு ஏரியாவே வச்சுருக்கானுங்க, பிளான்டோப்பியான்ட்டு. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே இந்த கஞ்சாக்குன்னே ஸ்பெஷலைஸ் பண்ண எல்லா இதுவுமே இங்கே இருக்கும். இங்கே ஒரு விண்டேஜ் கார் ஒன்று வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. அது சொப்புன சுந்தரி கார் மாதிரி இல்லை. ஸோ ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ப்ரௌனி இப்போ பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி ப்ரௌனிஸ்லேயே எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு ப்ரௌனி போட்டோன்னா வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும். ஸோ நான் கூட சும்மா அந்த ப்ரௌனி வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சாப்பிட்டு எனக்கு சொன்னார், சாப்பிட்டேன்னாண்டா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியலடா அப்படின்னாரு. ஐயா எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. பப்ஸுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்து போங்க, ஏன்னா உள்ளுக்கு வந்து விபரீதமாக ஏதாவது அமௌண்ட் அதிகமாக எடுத்துகிட்டு போய் மிஸ் ஆகிட போகுது. ஸோ பார்த்துக்கோங்க அந்த ஒரு விஷயம் மட்டும். எல்லாம் கலர் கலராக இருக்குங்க. லைட்டிங்க சொன்னேன், வேறு எதாவது நினச்சிக்க பாருங்க.
ஷோன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கல. ஸோ பார்த்தோன்னா நான் கீழே என்னென்னு போடுறேன். if you guys interested just go. இது வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸான பாரு. ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்கா என்ன எதுன்னு தெரியல. இல்லைன்னா மேலே போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம். சரி 6th ஃப்ளோரு அந்த ராக்கோ பார். ஓகே என்னமோ சொல்கிறேன். ஓகே 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 இப்படி ஒன்று. இது வந்து டைனிங்கு, மேலே வந்து ரூஃப் டாப்னு நினைக்கிறேன். கைஸ் ஃபஸ்ட்டு உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டோம். மேலே போனால் பார்ட்டி நடக்கிற இடமே இல்லை. அப்புறம் கீழே வந்தோடனே அது வேறு இடம், அதுக்கு 200 பார்த்து ஃபஸ்ட்டு பே பண்ணு, அப்போ தான் உள்ளே விடுவோம் அப்படின்னா. நான் வரவே இல்லைடா, எப்போ நான் விட்டுருங்கடா. அதான் சொன்னேன், கேஷ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கரைச்சி விட்டுறணும். ஒரே பீர் குடி உள்ளே போகணும். நான் போவே இல்லை எப்பா. நீ ஸோ ஆக்சுவலாக அங்கே போயிட்டு என்ன ஆச்சு அதுக்கப்புறம்னா, ஏதோ ஒரு பப்பு இல்லை, எல்லோரும் கும்பலாக போனாங்கன்ட்டு என்னையும் பிடிச்சி தள்ளினாங்க. நானும் உள்ளுக்க போயிட்டு இந்த டிஸ்கோ லைட் இருக்குல்ல, கண்ணு அப்படியே பறிக்குதுங்க. செம்ம இதாக இருந்துச்சு. அப்படியே நானும் பொறுமையாக டான்ஸை சும்மா அப்படியே ஆட்டம் போட்டுகிட்டே இருக்கேன். அப்புறம் அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். என்னடா டயர்டாக பேசுகிறேன்னே, குடிச்சிட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் எதுவுமே குடிக்கலைங்க. பசி, அது இல்லாமல் ரொம்ப நேரம் நடந்து வரப்போனா உடம்பு வலி. அங்கேன்னா எவ்வளோ நேரம் ஆயிடுத்து, மணி 2:30ங்க, விடிய காலையில் 2:30. அது இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். அந்த தெருவில் நம்ம பார்த்த ஒரு சில பீப்புள் வந்து கூப்பிடுவாங்க. நான் இப்போது லேட் நைட் ஆகிடுச்சுல, அவங்க மட்டும் தனியாக வெளியில் வந்து நின்றுட்டு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி வாங்க. என்ன டப்புன்னு கூட்டாங்க, எனக்கா மயக்கத்தில் ஒன்றுமே புரியல. டப்புன்னு கிட்டே போயிட்டு சொல்லுங்கள் அப்படின்னா, ஐ ஹாவ் அ பாட்டில்னாங்க. என்னடா பாட்டில்ன்றீங்க புரியலையே அப்படின்னா, இல்லை பாட்டில்லாம் வேணாங்க எனக்கு. ஏதோன்னா பாட்டில் இல்லைப்பா, அந்த பொண்ணு வந்து ஹோட்டல் இருக்குது வா இருந்துச்சு. இல்லை நான் வரல, காசுலாம் நான் வந்து ரூமில் வச்சுட்டேன், காசுலாம் நான் கொண்டு வரல அப்படின்னா, இல்லை ஏடிஎம் இருக்குது பின்னுக்கே போய் எடுந்துச்சு. ஐயோ வரலன்னா அப்புறமா வந்து 1500 பாத்து நீ வா இருந்துச்சு. இல்லை என்கிட்ட காசு இல்லை, நான் கிளம்புறேன்ட்டு. நான் இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க. எங்கே ஒரே டயர்டு. அங்கேருந்து நடந்து வந்துட்டேன். ஸ்டில் இன்னும் டயர்டாக இருக்குது. இன்னும் போகணும், ரொம்ப தூரம் நடந்து போகணும். இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்து போய் ரூமில் படுத்துட்டு காலையில் சீக்கிரமாக வேறு எழுந்திருக்கணும். ஓகே கைஸ், நான் இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே லீகலைஸ் தான். பட் ஒரு சில விஷயம் லீகலைஸ் கிடையாது, பட் இருந்தாலும் நடக்கும். அது வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. காசான் ரோடோட நைட் லைஃபு பேங்காக்கில். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் இன்னும் தாறுமாறாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் அதுலேயும் கேட்கலாம்.
நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சாரி கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்னன்றதை கிளியர் பண்ணுறேன். பாய், see you on அந்த வீடியோ கைஸ், பாய். அந்த பொண்ணு வந்து ஹோட்டல் இருக்குது வா இருந்துச்சு.